எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா வெண்டைக்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கு முக்கியமாக வெண்டைக்காய் அரியும் போது ஈரம் இல்லாமல் வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாவே தெரியும், வளவளப்பு இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் பச்சை சின்ன வெங்காயம் ஒரு கையளவு போல், அடுத்து 2 மீடியம் சைஸு தக்காளி. இப்போது இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் போல் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் இப்போ அரைச்சிக்கலாம். இப்போது தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்ச வெண்டைக்காயை இப்போ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சனால வெண்டைக்காயில் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. இப்போது வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் உப்பு கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்து அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஏற்கனவே தக்காளிக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக வெண்டைக்காய்க்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் போல் அதை மசாலாவில் இருந்த தண்ணியை அப்படியே ஊற்ற போகிறேன். ஊற்றி ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும். இந்த டயத்தில் தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாவே தெரியும், வெண்டைக்காய் தனியாக இருக்குது, குழம்பும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. எதுவுமே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இல்லாமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.